பைரவி, ஆறுமுகம் வந்து சந்தோஷமா வந்து கிளம்பி போறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம அன்னபூர்ணி வந்து இதே மாரி சீக்கிரமாவே இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒண்ணா வாழணும். எனக்கு இது போதும் சிந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சிந்து கிட்ட. சிந்து வந்து கூடிய சீக்கிரம் வந்து பைரவி வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுவாரா, நீங்க சொல்றது நடக்க தான் போதுன்னு சொல்லிட்டு சிந்துவும் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து சிந்து சமைச்சிட்டு இருக்கும்போது மகா வந்து வேணும்னே வந்து இந்த மாரி நீ சமைக்கக்கூடாது என் பிள்ளைக்குன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்றாங்க. அப்போ சிவா வந்தோனே ஏன்பா இந்த மாரி சமைக்கக்கூடாதா? உனக்கு பிடிக்கலையா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம அன்னபூர்ணி, இல்லை எனக்கு சிந்து சமையல் பண்ணுறது ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நம்ம வந்து சிவா, அடுத்து வந்து நீ உன் ஒய்ஃபை ஏற்றுக்கலன்னு சொல்கிறாங்களே உண்மையா அப்பா? நீ பொண்டாட்டி ஏற்றுக்கல சித்துவை அப்படின்னோடனே, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்க பெரியம்மா, நான் வந்து கொஞ்சம் மனசு மாறணும் இல்லையா, எனக்கும் கொஞ்சம் டைம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி மழுப்பி விடுறாரு. உடனே வந்து அன்னபூர்ணி வந்து சொல்கிறாங்க, பார்த்தல என் புள்ள சிவா ரொம்ப தங்கமானவன், அவன் கூடிய சீக்கிரமாக சிந்து கூட சேர்ந்து வாழ ஆரம்பிப்பான், நீ தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க மகா கிட்ட. மகா வந்து சிந்துவை இங்கேருந்து போகிறா, இதுக்கப்புறம் பிரச்சனை பண்ணலான்னா எப்படியும் என் மருமக ஸ்னேகா சிந்துவை இந்த வீட்டை விட்டு துரத்திடுவா, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது, கூடிய சீக்கிரம் டைவர்ஸ் வாங்கி நீங்கள் இங்கேருந்து போகிறா, இவளுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாங்க. அடுத்து வந்து சிவா கிட்ட வந்து சிந்து வந்து கேட்குறாங்க, இங்கே பாரு டாக்டர், எனக்காக நீ வந்து உன் அம்மா கிட்ட சண்டைலாம் போட வேணாம், பிரச்சனை வேணாம், அதனால் நான் இப்படியே இருந்துடுறேன், எனக்கு நீ ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கல, எனக்கு அது போதும், கூடி சீக்கிரம் என்னோடய காதலை நான் நிரூபிப்பேன் டாக்டர் அப்படின்றாங்க. இங்கே பாரு, உன் காதலை நிரூபிக்கிறதுக்காகவோ இல்லை உனக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்காகவோ நான் யோசிக்கல. என்னென்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நீ காதல்ன்ற பேரில் வந்து தேவையில்லாமல் வந்து யோசிச்சுட்ருக்க, என்ன டாக்டர் சொல்கிற, அப்போ என் காதல் பொய்யா அப்படின்றாங்க. இங்கே பாரு, இரு மனம் இணைஞ்சாதான் அது காதல், ஓ மனசை மட்டும் காதல் நினச்சா எப்படி காதல் ஆகும்? அப்போது நீ ஸ்னேகாவை தான் விரும்புறியா? அப்போ என்னை விரும்பவே மாட்டியா? எப்படி அது நான் விரும்ப முடியும்? என் மனசில் ஸ்னேகா இருக்கும்போது வேற ஒரு பொண்ணை விரும்புறது பாவம் இல்லையா? நீயே சொல்லு. இப்போது நீ வந்து என்னை விரும்புகிற, ஆனால் உன்னை நான் விரும்பலையே. அதே மாதிரி தான் இது, என் மனசில் ஸ்னேகா இருக்கா, ஸ்னேகா மனசில் நான் இருக்கேன், அப்போ எப்படி நாங்கள் 2 பேரும் விட்டுட்டு ஒன்றை விரும்ப முடியும்? அது வந்து நான் ஸ்னேகாவுக்கு செய்கிற துரோகம் இல்லையா? இதை பற்றி இந்த லாஜிக் கூட புரியாமல் நீ எப்படி என்னை லவ்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன டாக்டர் சொல்லு, அப்போ கடைசி வரைக்கும் என்னை விரும்பவே மாட்டியா? அந்த ஸ்னேகா ரொம்ப பொல்லாதவ டாக்டரே, எதை வச்சு ஸ்னேகா பொல்லாதவன்னு சொல்கிற? உனக்கு தெரியுமா, நீ ஒரு பெரியம்மாக்கு ஆப்ரேஷன் பண்ண தெரியுமா அப்படின்னு ஒன்று யாரை சொல்கிற? ஒரு பாட்டிமா, ஒரு தாத்தாவும் இருப்பார், உங்ககிட்ட வந்து ஆப்ரேஷன். ஆமாம், அவங்களுக்கு ஸ்னேகா தான் வந்து காசே அதிகமாக கட்ட சொல்லியிருக்கா, ஆனால் வேறு யாரோ கட்ட சொன்ன மாதிரி உங்ககிட்ட சொல்லியிருக்கா, நீ என்ன சொல்கிற? ஆமாம், நான் அவங்கக்கிட்ட கேட்டேன் யாருன்னு சொல்லிட்டு, அப்போ அவங்க அடையாளங்கள்லாம் ஸ்னேகாவை தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி சிட்டுவோட அப்பாவை நான் கூட்டிகிட்டு போனேன்ல உன் ஹாஸ்பிட்டலுக்கு, ஆமாம் அன்றைக்கி பிரச்சனையாக இருக்கும் வந்துருந்தியே, அப்போ கூட செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப்பாவுக்கு நிறைய காசு கட்ட சொன்னாங்க, அவர் இந்த ட்ரீட்மெண்ட் வேணாம்னு சொல்லிட்டு சொல்கிறாரு, அவ்வளோ பணம் என்னால் கட்ட முடியாதுன்றார். நீ என்ன சொல்கிற? இந்த இந்த இதெல்லாம் வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலில் நடந்தது, உங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் நடந்தது டாக்டரே. நீ வேணா ஸ்னேகா கிட்டே இதை பற்றி கேட்டாலும் அவள் ஏதாவது சொல்லி மழுப்பிடுவா, இதை பற்றி தீர விசாரிச்சுப்பார். நீ எல்லாருக்கும் ஃப்ரீன்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்குறல, கண்டிப்பாக அதெல்லாம் ஃப்ரீயாகவே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. கண்டிப்பாக அந்த ஹாஸ்பிட்டலில் நிறைய பணம் வாங்குறாங்க, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நிறைய பணம் வாங்கி தான் அந்த ஹாஸ்பிட்டலில் எல்லாமே பண்ணுவாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியே நடக்க சான்ஸ் இல்லையே எனக்கு தெரியாமல். நீ நல்லா வந்து விசாரிச்சு பாரு டாக்டரே, அப்புறமா நீ ஸ்னேகாவை பற்றி புரிஞ்சுப்ப, ஸ்னேகா ரொம்ப நல்லவ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னல, அப்புறமா என்கிட்ட வந்து அவள் எப்படிப்பட்டவன்னு நீயே சொல்லுவ பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. உண்மையிலே இவ சொல்கிறதெல்லாம் உண்மைதானா? நிஜமாகவே வந்து வந்து இவ உண்மையை தான் சொல்கிறாளா? ஒரு வேளை அப்படி சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் நினச்சி பார்க்குறாரு. ஸ்னேகா அப்படிப்பட்டவளாக இருக்க சான்ஸ் இல்லை, எதுக்கும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு.